கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது. Please subscribe and support us. இன்றைய வேத பகுதி 1 நாளாகமம் அதிகாரம் 7. இசக்காருடைய குமாரர் தோலா, பூவா, யெசூப், சிம்ரோன் என்னும் 4 பேர். தோலாவின் குமாரர் ஊசி, ரெப்பாயா, எரியேல், யக்மாயி, இப்சாம், சாமுவேல் என்பவர்கள். தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்சத் தலைவரும் தங்கள் சந்ததிகளிலே பராக்கிரமசாலிகளுமாயிருந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்கள் தொகை 20,600 பேராயிருந்தது. ஊசியின் குமாரரில் ஒருவன் இஸ்ரகியா. இஸ்ரகியாவின் குமாரர் மிகாயேல், ஒபதியா, யோவேல், இஷியா என்பவர்கள். இவர்கள் 5 பேரும் தலைவராயிருந்தார்கள். அவர்கள் பிதாக்கள் வம்சத்தாரானவர்கள் சந்ததிகளில் யுத்த மனுஷரான கூட்டங்கள் 36,000 பேர் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். இசக்காருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரரான பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணைகளின் படியெல்லாம் 87,000 பேராயிருந்தார்கள். பென்யமீன் குமாரர் பேலா, பெகேர், எதியாயேல் என்னும் 3 பேர். பேலாவின் குமாரர் எஸ்போன், ஊசி, ஊசியேல், எரிமோத், இரி என்பவர்கள். இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பராக்கிரமசாலிகளான 5 தலைவராயிருந்தார்கள். இவர்கள் வம்ச அட்டவணைக்குள்ளானவர்கள் 20,034 பேர். பேகேரின் குமாரர் செமிரா, யோவாஸ், எலியேசர், எலியோனாய், உம்ரி, எரிமோத், அபியா, ஆனதோத், அலமேத் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் பேகேரின் குமாரர். தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவராகிய அவர்கள் சந்ததிகளின் அட்டவணைக்குள்ளான பராக்கிரமசாலிகள் 20,200 பேர். எதியாயேலின் குமாரரில் ஒருவன் பில்கான். பில்கானின் குமாரர் ஏயூஷ், பென்யமீன், ஏகூத், கெனானா, சேத்தான், தர்ஷீஸ், அகிஷாக்கார் என்பவர்கள். எதியாயேலின் குமாரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரில் தலைவராயிருந்தார்கள். இவர்களில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரான பராக்கிரமசாலிகள் 17,200 பேர். சுப்பீமும் உப்பீமும் ஈரின் குமாரர். ஊசிம் ஆகேரின் குமாரரில் ஒருவன். நப்தலியின் குமாரரான பில்காலின் பேரன்மார் யாத்சியேல், கூனி, எத்சேர், சல்லூம் என்பவர்கள். மனாசேயின் புத்திரரில் ஒருவன் குலஸ்திரீனிடத்தில் பிறந்த அஸ்ரியேல். அவன் மறுமனையாட்டியாகிய அராமிய ஸ்திரீயினிடத்தில் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீர் பிறந்தான். மாகீர் மாக்கால் என்னும் பேருள்ள உப்பீம், சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான். மனாசேயின் 2ஆம் குமாரன் செலோப்பியாத். செலோப்பியாத்திற்கு குமாரத்திகள் இருந்தார்கள். மாகீரின் பெண் ஜாதியாகிய மாக்கால் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பெயரிட்டாள். இவன் சகோதரன் பேர் சேரேஸ். இவனுடைய குமாரர் ஊலாம், ரேகேம் என்பவர்கள். ஊலாமின் குமாரரில் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத் புத்திரர். இவன் சகோதரியாகிய அம்மோலேகேத் இஸ்கோதையும் அபியேசரையும் மாகலாவையும் பெற்றாள். செமிதாவின் குமாரர் அகியான், சேகேம், லிக்கே, அனியாம் என்பவர்கள். எப்பிராயிமின் குமாரரில் ஒருவன் சுத்தேலாக். இவனுடைய குமாரன் பேரேத். இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் எலாதா. இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் சாபாத். இவனுடைய குமாரன் சுத்தெல்லாக், எத்சேர், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடு மாடுகளை பிடிக்கப் போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்பிராயிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பின்பு அவன் தன் பெண் ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். இவனுடைய குமாரத்தியாகிய சேரால் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான பெத்தோரோனையும் ஊசேன் சேராவையும் கட்டினவள். அவனுடைய குமாரர் ரேபாக், ரேசேப் என்பவர்கள். இவனுடைய குமாரன் தேலாக். இவனுடைய குமாரன் தாகான். இவனுடைய குமாரன் லாதான். இவனுடைய குமாரத்தியாகிய சேரால் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான பெத்தோரோனையும் ஊசேன் சேராவையும் கட்டினவள். அவனுடைய குமாரர் ரேபாக், ரேசேப் என்பவர்கள். இவனுடைய குமாரன் தேலாக். இவனுடைய குமாரன் தாகான். இவனுடைய குமாரன் லாதான். இவனுடைய குமாரன் அம்மியூத். இவனுடைய குமாரன் எலிஷாமா. இவனுடைய குமாரன் நூன். இவனுடைய குமாரன் யோசுவா. அவர்களுடைய காணி ஆட்சியும் வாசஸ்தலங்களும்
கிழக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசேரும் அதன் கிராமங்களும் பெத்தேலும் அதன் கிராமங்களும் சீகேமும் அதன் கிராமங்களும் காசா மட்டுமல்ல அதன் கிராமங்களும் மனாசே புத்திரரின் பக்கத்திலே பெத்சேயானும் அதன் கிராமங்களும் தானாகும் அதன் கிராமங்களும் மெகிதோவும் அதன் கிராமங்களும் தோரும் அதன் கிராமங்களுமே. இவ்விடங்களில் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் புத்திரர் குடியிருந்தார்கள். ஆசேரின் குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேரால். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். இவன் பிர்சாவீத்தின் தகப்பன். ஏபேர் யப்லேத்தையும் சோமேரையும் ஒத்தாமையும் இவர்கள் சகோதரியாகிய சூகாலையும் பெற்றான். யப்லேத்தின் குமாரர் பாசாக், பிம்மால், அஸ்வாத் என்பவர்கள். இவர்களே யப்லேத்தின் குமாரர். சோமேரின் குமாரர் அகி, ரோகா, யெகூபா, ஆராம் என்பவர்கள். அவன் சகோதரனாகிய ஏலேமின் குமாரர் சோபாக், இம்னா, சேலேஸ், ஆமால் என்பவர்கள். சோபாக்கின் குமாரர் சூவாக், அர்னப்பர், சூகால், பேரி, இம்ரா, பேசேர், ஓத், சம்மா, சில்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். எத்தேரின் குமாரர் எப்புன்னே, பிஸ்பா, ஆரா என்பவர்கள். உல்லாவின் குமாரர் ஆராக், அன்னியேல், ரித்சியா என்பவர்கள். ஆசேரின் புத்திரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவருமாயிருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின் இலக்கம் 26,000 பேர். 1 நாளாகமம் அதிகாரம் 8. பென்யமீன் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும், அஸ்பால் என்னும் 2ஆம் குமாரனையும், அகராக் என்னும் 3ஆம் குமாரனையும், நோகா என்னும் 4ஆம் குமாரனையும், ரப்பா என்னும் 5ஆம் குமாரனையும் பெற்றான். பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார், கேரா, அபியூத் என்பவர்கள். அபிசுவா, நாமான், அகோவா, கேரா, செப்புப்பான், ஊராம் என்பவர்கள் யெகூதின் குமாரர். கேபாவின் குடிகளுக்கு மூப்பான தலைவராயிருந்து இவர்களை மானாக்காத்திற்கு அழைத்துக் கொண்டு போனவர்கள் நாமான், அகியா, கேரா என்பவர்களே. கேரா அவர்களை அங்கே அழைத்துக் கொண்டு போன பின்பு ஊசாவையும் அகியூதையும் பெற்றான். அவர்களை அனுப்பிவிட்ட பின் சகராயும் மோவாப் தேசத்திலே ஊகியும் பாராள் என்னும் தன் பெண் ஜாதிகளிடத்திலே பெற்ற பிள்ளைகளை தவிர தன் பெண் ஜாதியாகிய ஓதேசாலே யோவாவையும் சீபியாவையும் மேசாவையும் மல்காமையும் எயூசையும் சாகியாவையும் மிர்மாவையும் பெற்றான். பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர். ஊசிம் வழியாய் அவன் அபிதூபையும் எல்பாலையும் பெற்றான். எல்பாலின் குமாரர் ஏபேர், மீஷாம், சாமேத். இவன் ஓனோவையும் லோதையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன். பெரியாவும் சேமாவும் ஆயலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராயிருந்தார்கள். இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டி விட்டார்கள். அகியோ, ஷாஷேக், எரேமோத், செபதியா, ஆராத், ஆதேர், மிகாயேல், இஸ்பா, யோகா என்பவர்கள் பெரியாவின் குமாரர். செபதியா, மெசுல்லாம், இஸ்கி, ஏபேர், இஸ்மேராயி, இஸ்லியா, யோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர். யாக்கீம், சிக்ரி, சப்தி, எலியேனாய், சில்தாய், எலியேல், அதாயா, பெராயா, சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர். இஸ்பான், ஏபேர், ஏலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அந்தோதியா, இபிதியா, பெனுயேல் என்பவர்கள் ஆஷாக்கின் குமாரர். சம்சேராய், செகரியா, அத்தாலியா, எரேஷியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எராகாமின் குமாரர். இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன். அவன் பெண்ஜாதியின் பெயர் மாக்கால். அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன். மற்றவர்கள் சூர், கீஸ், பாகால், நாதாப், கேதோர், அகியோ, சேகேர் என்பவர்கள். மிக்லோத் சிமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடு கூட எருசலேமிலே தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீசை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கிசுவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மேரிபால். மேரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யோகதாவை பெற்றான். யோகதா அலமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான்.
மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பா, இவன் குமாரன் எலியாசா, இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அசிரிக்காம், புக்குரு, இஸ்மவேல், செகரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் எல்லாரும் ஆத்சேலின் குமாரர். அவன் சகோதரனாகிய எசேக்கின் குமாரர் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும், ஏகூஸ் என்னும் 2ஆம் குமாரனும், எலிபேலேத் என்னும் 3ஆம் குமாரனுமே. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில் வீரராயிருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் பென்யமீன் புத்திரர். 1 நாளாகமம் அதிகாரம் 9. இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தங்கள் காணி ஆட்சியிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன் குடியிருந்தவர்கள் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதிநீமியருமே. யூதா புத்திரரிலும் பென்யமீன் புத்திரரிலும் எப்பிராயிம் மனாசே என்பவர்களின் புத்திரரிலும் எருசலேமில் குடியிருந்தவர்கள் யாரென்றால், யூதாவின் புத்திரனாகிய பேரேசின் சந்ததியில் பானியின் குமாரனாகிய இம்ரியின் மகனான உம்ரிக்கு பிறந்த அம்மியூதின் குமாரன் ஊத்தாய். சேலாவின் சந்ததியில் மூத்தவனாகிய அசாயாவும் அவன் பிள்ளைகளும், சேராவின் சந்ததியில் யெகுவேலும் அவன் சகோதரராகிய 690 பேருமே. பென்யமீன் புத்திரரில் அசேனூவாவின் குமாரனாகிய ஓதாவியாவுக்கு பிறந்த மெசுல்லாமின் மகன் சல்லு, எரோகாமின் குமாரன் இப்னேயா, மிக்கிரியின் குமாரனாகிய ஊசியின் மகன் ஏலா, இப்னியாவின் குமாரனாகிய ரேகுவேலுக்கு பிறந்த செபதியாவின் மகன் மெசுல்லாம் என்பவர்களும் தங்கள் சந்ததிகளின்படி இருந்த இவர்கள் சகோதரராகிய 956 பேருமே. இந்த மனுஷர் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்திலே பிதாக்களின் தலைவராயிருந்தார்கள். ஆசாரியர்களில் எதாயா, யோயாரிப், யாகின், அகிதூபின் குமாரனாகிய மெராயோதின் மகன் சாதோக்குக்கு பிறந்த மெசுல்லாவின் குமாரனாகிய இலக்கியாவின் மகன் அசரியா என்பவன் தேவ ஆலயத்து விசாரணை கர்த்தன். மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூருக்கு பிறந்த எரோகாமின் மகன் அதாயா. இம்மேரின் குமாரனாகிய மெசில்லாமித்தின் மகன் மெசுல்லாமுக்கு பிறந்த யாசேராவின் குமாரனாகிய ஆதியேலின் மகன் மாசா என்பவர்களும் அவர்கள் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரான 1760 பேர் தேவ ஆலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு திறமை உள்ளவர்களாயிருந்தார்கள். லேவியரில் மெராரியின் சந்ததியான அசபியாவின் குமாரனாகிய அசிரிகாமுக்கு பிறந்த அசுபின் மகன் சமாயா, பக்பக்கார், ஏரேஸ், காலால். ஆசாவின் குமாரனாகிய சிக்ரிக்கு பிறந்த மிகாவின் மகன் மத்தனியா, எதுத்தூனின் குமாரனாகிய காலூலுக்கு பிறந்த சமாயாவின் மகன் ஒபதியா, நெத்தோபாத்தியரின் கிராமங்களில் குடியிருந்த எல்கானாவின் குமாரனாகிய ஆசாவின் மகன் பெரகியா, வாசல் காவலாளிகளாகிய சல்லூம், அக்கூப், தல்மோன், அஹிமான் என்பவர்களும் இவர்கள் சகோதரருமே. இவர்கள் தலைவன் சல்லூம். லேவி புத்திரரின் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். கோராகின் குமாரனாகிய எபியாசாபுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லூமும் அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரருமான கோராகியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்திற்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காத்து வந்தார்கள். எலெயாசாரின் குமாரனாகிய பினேகாசுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாயிருந்தான். மெசல்மியாவின் குமாரனாகிய சகரியா ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனாயிருந்தான். வாசல்களை காக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212 பேராயிருந்து தங்கள் கிராமங்களின்படியே தங்கள் வம்சத்து அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறைமுறையாய் விசாரித்து வந்தார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களில் இருந்து 7 நாளுக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள். தேவ ஆலயத்தின் பண்டக சாலைகள் மேலும் பொக்கீச சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம்
லேவியரான அந்த 4 பிரதான காவலர் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியால் அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் தங்கியிருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுக்கள் ஒப்புவித்திருந்தது. அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். அவர்களில் சிலர் மற்ற பணிமுட்டுக்களின் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய மா, திராட்சை ரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராயிருந்தார்கள். ஆசாரியரின் குமாரரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள். லேவியரில் கோராகியனான சல்லூமின் மூத்த குமாரனாகிய மத்தித்தியாவுக்கு பலகாரம் சுடுகிற வேளையின் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது. அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியரின் புத்திரரில் சிலர் ஓய்வு நாள் தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டி இருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள். லேவியரில் பிதாக்களின் தலைவராகி இவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள். இவர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவர்கள் யார் என்றால், கிபியோனின் மூப்பனாகிய எகியேல், இவன் பெண்ஜாதியின் பேர் மாக்கால். அவன் மூத்த குமாரனாகிய அப்தோனும் சூர், கீஸ், பாகால், நேர், நாதாப், கேதோர், அகியோ, சகரியா, மிக்லோத் என்பவர்களுமே. மிக்லோத் சீமியாமை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடும் கூட எருசலேமில் இருக்கிற தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீசை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கிசுவாவையும் அபினதாவையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மெரிபால். மெரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யாராகை பெற்றான். யாராக் அலேமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பாயா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்கள் ஆவன: அரிகாம், புக்குரு, இஸ்மவேல், சேராயா, ஒபதியா, ஆனான். இவர்கள் ஆத்சேலின் குமாரர். லூக்கா அதிகாரம் 1. மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்ப முதல் கண்ணாரக் கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால், ஆதி முதலால் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாயிருந்தார்கள். எலிசபெத்து மலடியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவருக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ, தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவ ஆலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவ ஆலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினவுடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ, உனக்கு இனத்தாலாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரரை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ, நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது.
அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால், மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றால். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பேரிட மனதாய் இருக்கிறீர்கள் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடே இருந்தது. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். நீதிமொழிகள் அதிகாரம் 21. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பாழ்கடிக்கப்பட்டு போவார்கள். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம்.
துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும். அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான். ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார். துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவானாவதில்லை. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அகங்காரமும் இடும்புள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான். நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது. அதை துர்ச்சிந்தையோட செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். பொய் சாட்சிக்காரன் கெட்டுப்போவான். செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். இப்போது டியூன், ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் 365 சேனல் கிடைக்கிறது. ஃபாலோ பண்ணுங்க.